பேக் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஹார்ட் கோல்டு அண்ட் சோல் சில்வர் வேஷன். இப்போ அப்படி பார்ட் 1 பார்த்து அந்த பார்ட் 2 ப்ரொஃபஸர் என்னென்னு தெரியல, கொஞ்சம் சிக்கல்னால கொஞ்சம் ரெக்கார்ட் நின்று போச்சு. ஓகே, இந்த தாடி நம்ம பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வில்லேஜ் தான் தாண்டி போக போகிறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் எதுக்கு இப்போதைக்கு சக்கரை இருக்கணும் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா முடியுமே இப்போ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள வந்தாச்சு. சொன்ன மாதிரி ஸ்குவாடர் எழுது பார்த்தீங்களா? ஆமாம், நம்மளோட இது வந்து சில ரேர் இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியாது எனக்கு எப்படின்னு தெரியல. கொஞ்சம் தெளிவாக அதில் வந்து அது அப்போ இருக்குது. சொன்ன மாதிரி சில தாட்டி ரேராக கிடைக்கும், சில தாட்டி கிடைக்காதையும் போகும். ஓகே, உங்களுக்குலாம் போக்கிமேன் பேட்டில்ஸ் அவ்வளோ பிடிக்காதுன்னு தெரியும். பிடிக்குமான்னு தெரியல. ஒர்க் அவுட் நீயா வரும். ஒர்க் போக்கிமான் ஃபார் மிஸ்டர் போக்கிமான். நான் சொல் இது பேர் ஆப்ரிகான். சொன்ன மாதிரி அது பேர் ஆப்ரிகான் பாக்ஸ் கொடுத்துறாங்க. இது மேலே எல்லாம் பெரிய போச்சு வாழ போட்டுருக்கு வேண்டாம். ஏன்னா பெரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெரி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு தானே இருக்கிறீங்க போக்கிமால்ஸ் இருக்குது. ஆமாம், லெவல் 7 வந்துருச்சு. ஓகே, ஆனால் போக்கிமான் பார்க்கல போனாலே விட மாட்டேங்கிறாங்க. இதான் அந்த வீடு தான் ப்ரொஃபஸர் ஓக் இருப்பார். ப்ரொஃபஸர் ஓக்கு தான் பார்க்க வந்தோம். ஓகே, இங்கே பிங்க் ஆப்ரிக்கான் கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு அப்படியே போக்கிமான் ஹீல் பண்ணியிருக்கிறது நம்ம சிக்கரிட்டா 7 லெவல் 7 வந்துச்சு. இதுதான் ப்ரொஃபஸர் எலமெண்ட் மிஸ்டர் ஏக். அது வந்து நமக்கு என்ன போக்கிமான் என்னது ஜேர்னி. அந்த போக்கிமான் ஜேர்னியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எதுக்கானதுன்னு. ஆமாம், தோட்டமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்னா போக்கிடெக்ஸ் கொடுக்குறத பற்றி பேசுவாங்க. எந்த போக்கிடெக்ஸ் கொடுத்துருங்க, ஒரு மிஸ்டர் எக்கு கொடுத்தாங்க, ஒரு போக்கிடெக்ஸ் கொடுத்தாங்க, நம்பர் வச்சுக்க சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஓக்கு ஒரு நம்பரு அதுக்கு போயிட்டாரா. அதுதான் வெளியே போன போய் ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணார். அங்கே வர சொல்லி எதுக்குன்னு தெரியல. வாங்க போகலாம். பார்ட் 2ல் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜிம் ஏரியாவுக்குள்ளே போகிறோம். ரெஃபரன்ஸ் பண்ணுறது சும்மா பேட்டில் பண்ணுவான்னு எல்லா போக்குமானே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமாம், சீக்கிரமாக போகிறதுன்னு தெரியல. இந்த மெட்டல்கான் இந்த இதை தோக்கடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். ஏதோ ஒன்று அதை டிஃபென்ஸ் அதிகமாக கிரிச்சலாக இருந்தாங்க. அப்பா லெவல் 8 வந்துருச்சு. இனிமேல் அவங்க கூட பேட்டில் பண்ண முடியாது. டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். எவன் வந்தாலும் நாங்கள் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி. ஓடு 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 ஹீல் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம முன்னாடியே அங்கே ஒரு கேப்ரிக்கான பார்த்தோம். தெரியலம்மா ஒரு பேட்டில் வரும் இல்லை இந்த உன்னை அண்ணன் எடுத்துகிட்டு வரான் சிக்கரி செண்ட கோயில். மாப்பு உன்னை ஒன்று என்ன அதிகண்டா சந்தோஷம் இருந்துக்குமா. அவரை 5 டைம் மூவ் அது எனக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்னால ஒரு பேட்டிலாச்சு காமிக்கணும்ல உங்களுக்கு. அதனால ஒரு ரூபாய் 2 பேட்டில் காமிக்கிறேன். நம்ம சென்டர்கோல் லெவல் 9 வாய்ஸ் போடுறத பிடிச்சது செம்ம. இதை நம்ம அதை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். வள்ளிவிடா அவன் நேம் கூட சொல்லாத போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறம் ப்ரொஃபஸர்களை போயிட்டு பார்ப்போம். அதுக்கு மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த பெரிஸை மட்டும் எடுத்துகிட்டு மருத்துவம் அப்புறமே காப்போம். ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரீன் பெரி இந்த ரூட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சோம். ஓகே, ப்ரொஃபஸர்கிட்ட வந்தாச்சு. இந்த போலீஸ் கூட்டிகிட்டு இருக்கான். அந்த போக்கிமான் யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரெட் கேப் போட்டு ஒருத்தர் வரந்தான்னு நம்ம கூட சண்டை போடுறேன். அவன் தான் அந்த போக்கிமான் ஒருத்தன் தூக்கிட்டு போனான். அவன் பேர் நம்ம என்ன இதை சொல்கிறாங்க. ஆனால் நீங்களே ஏதோ ஒரு நல்ல பேர் வச்சுங்க. சோல்யூ வச்சுருந்துருவோம். ஓகே,
அதை பற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். போய் பார்த்துட்டு வரேம்மா. ப்ரொஃபஸர் எது கூப்பிட்டீங்க? மிஸ்டர் ஏது அந்த ஓக் போட்டு இங்கே கொடுக்க சொன்னாங்க. மிஸ்டர் ஏது அது எனக்கு கொடுத்தாச்சு. ஓகே போக்கிடெக்ஸ் பற்றி அது போக்கிடெக்ஸ் எதுக்கு சொல்லி ஆமாம். ஓகே நீங்கள் போய் போக்கிமானோட ஜிம்லாம் சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகே அடுத்தது வயலட் சிட்டி ஜிம்முக்கு போவோம். ஓகே இந்த உங்கள் மாம் வந்து உங்களை கூப்பிட்டாங்க. இந்த ஏகேம் பற்றி ஃபர்கட் பண்ணிடுறாங்க. ஓகே மாம் எதுக்கும் கூப்பிட்டாங்களம்மா. ஸோ அந்த இது பவர் பேக்கெட் மணி சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே நம்ம இந்த போக்கிமான் கேட்சிங்கை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரியாதுதானே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் இது அப்புறமேல சொல்லி முடிச்சுட்டு கூப்பிட்றேன். போக்கி பால் கொடுத்துருக்கா எனக்கு. ஓகே சரி கொஞ்சம் ஓகே ஓகே அந்த ஸ்குவாய்டர் இருக்குது. நாங்கள் அந்த ஸ்குவாய்டர் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்குறேன். அது எந்த எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு இருக்குமா. ஆமாம் ஆமாம் இந்த பக்கமாக ஒரு 2 ரூட்டில் மட்டும் கிடச்சிருச்சு. ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சு. ஓகே ஸ்குவாய்டர் கிடச்சி சந்தோஷமாக. பட் பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். முதல்ல பாய்சன் பவுடரை போடுறேன். அதான் நல்லாயிருக்கும். நல்லா பாய்சன் அடிபட்டு இருக்கும்போது பிடிச்சிடலாம் உங்களுக்கு. அப்புறமேல் ஒரு க்ரோம் நல்லா அடிச்சுக்கோ. எனக்கு பண்ணாங்க எதுனா நல்ல பவர் குறைக்கும். அட்டாக்கு எல்லாமே குறைஞ்சா தான் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா குறைச்சிட்டு உங்களை அப்புறம் இருக்கும் பிடிச்சிருமா சே பாலை பிரேக் பண்ணிடுச்சு. அப்பாடியோ ஒரு வழியே பிடிச்சிட்டேன். கடைசி முக்கில் ஒன்று வந்து ஸ்கொயர் லிட்டில் டாட்டட் ஆயில் போகிமா நோ நிக்னேம். ஓகே ஃப்ரெண்ட் சேர்த்து போயிருச்சா. ஓகே அதை ஹீல் பண்ணிட்டு அதை பார்ப்போம். ஓகே இது நம்ம ஸ்குவாடர் லெவல் 1 சின்னதாக இருக்குது. போகிமானே 1 அட்டாக்கு 1 டேக்கிள் தான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்படியாச்சும் பவர் இதுக்கு ஏற்றி விட்டு அப்புறமேல அடுத்த வீடியோவில் இதே வீடியோவில் கான்டெக்ட் பண்ணுவோம். அந்த ஜிம்முக்கு போகிறது இந்த வீடியோ ஒரு டாஸ்க். ஓகே லெவலே திட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சார்மேண்டர் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போதைக்கு பிடிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இந்த சேனலுக்கு போக முடியாது. சரி பாய் பாய்.